அடுத்த பேச்சாளராக பாரம்பரிய முறையிலும் ஐயா அவர்கள் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயா எஸ் முருகானந்தம். நட்சத்திர யோகப்படி திருமண பந்தமும் ஆதி பரியங்க யோகமும் அப்படின்ற தலைப்புல நமக்கு அற்புதமாக சொல்ல இருக்கிறார். ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயாவுக்கு ஒரு சிறு மரியாதை கவனிக்கிறோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைக்குடன் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க. உருவாய் அருவாய் வளராய் அளவாய் மறவாய் மலராய் மலையாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வடவாய் அருள்வாய். எல்லாம் அல்ல இறைவனின் திருவரினாலும் பிரபஞ்ச பேராற்றலின் கருணையினாலும் உலகெல்லாம் இருக்கக்கூடிய நம் ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் மாபெரும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், இறைவனின் கருணைக்குரிய பிள்ளைகள். இறைவனுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு சாமானியரும் ஒரு ஜோதிடரை மட்டுமே அணுகுகின்றார்கள். அது அவரவருடைய ஏற்றத்திற்காக மட்டுமே. நாம் அனைவரும் முதற்கண் இந்த சிற்றுரையை தொடங்கும் முன் எமது குருமார்களுக்கும் பேராசனங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லாமல்ல எமது குருநாதர் அமரர் வைரம் சாத்தி திருநாவுக்கரசர் அவர்கள் பாதம் அடைந்து என்றென்றும் என்னுடனே இருந்து வாக்கிலும் நாக்கிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை கலைவாணியின் திருவர் பாதம் அடைந்து என்றென்றும் எமக்கு இந்த திருத்தொண்டில் உயர்த்துண்டாக அமர்ந்து இந்த நல்வாக்குக்கு வாணியாக வழங்கக்கூடிய எம் குருநாதர் செல்லஸ்ரீ ஜாம்பவான் சுவாமியின் திருப்பாதம் அடைந்து இன்றைய தலைப்பினை துவங்குகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் என்று நாம் சாதாரண மக்களாக இருக்கின்ற நாம் மனிதர்களாக அப்பொழுது நாம் இந்த கருவெடுக்கின்றோமோ உருவெடுக்கின்றோமோ அதற்கு முந்தையதாகவே நமக்கென்று இன்று வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஜனனமும் அந்தந்த ஜனகாலத்தின் நட்சத்திரப்படியே அமைகின்றது. அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் பலாபலனும் அனுபவிக்கப்படுகிறார்கள் என்று அனைத்து குருமார்களும் எல்லாமல்ல ஜோதிட பிரமுகரும் அறிவியுள்ளார்கள். இதில் நாம் பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு பின் என்று இரண்டு வகையான காலக்கணிதங்களை இப்பொழுது எடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். காலக்கணிதம் என்பது இரண்டு வகையாகப்படுகிறது. அதாவது ஒருவர் ஜனனிக்கும் போது, ஜன்மம் எடுக்கும் போது ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு தாய் தந்தையரிடமிருந்து துவங்குகிறது. அந்த தாய் தந்தை துவங்கும் தான் என்ன சொல்லுகிறோம்னா நட்சத்திரப்படி, யோகப்படி, கர்மப்படி அப்படின்னு சொல்லுவோம். அது நட்சத்திர யோக கர்ம திதி எது எங்கப்படி ஆனாலும் அதன் தொடக்க புள்ளியானது அந்த ஆதி பரியங்கத்தில் மட்டுமே துவங்குவதாக மகரிஷிகளும் யோகிகளும் கூறியுள்ளார்கள். உதாரணம் விட இந்த ஒவ்வொரு உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் ஒரு செல் உயிரி முதல் 7 அறிவு படைத்து 6 அறிவு படைத்து அனைத்துக்கும் முந்தைய எம்பெருமானார்கள் வரையிலும் ஒரு தாயின் கருவறையிலேயே தான் பிறந்து வளர்ந்து வந்துள்ளார்கள். யார் ஒருவர் கருவறையில் குடிக்கொண்டு திருவறைக்கு வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த கர்ம பந்தத்துக்குள் கட்டுப்பட்டவர்களே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரும் தான் ஜனகிக்கும் காலத்தை ஞானிகள் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. அந்த மங்களமாகிய மனைமாட்சியை துவங்கும் போதுமே அதனுடைய நோக்கமே நன்மக்களை பெறுவதற்காக மட்டும். பொன் பொருள் செல்வம் எல்லாம் வரும் போகும். ஆனால் நன்மக்களை பெற்ற ஒருவருடைய புகழானது
அந்த தாய் தந்தையரின் புகழானது என்றென்றும் நிலைத்து நிற்கும். அந்த நன்மக்கள் செல்வத்தை பெறக்கூடியதற்கு முதன்மையாக அமைவது இந்த ஆதி பரியங்க யோகம் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக இந்த பரியங்க யோகம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு ஞான நூல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதில் மறைமுகமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய இங்கு இருப்பவர்கள் அனைவரும், இங்கு கூடியிருக்க பெருமக்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு வகையில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். அது வாஸ்துவாகவும் இருக்கட்டும், அல்லது எண்கணிதமாக இருக்கட்டும், திருக்கணிதமாக இருக்கட்டும், எந்த வகையான கணித நூல்களும் இந்த 5 விட்டு யாரும் மேறல. ஆயி ஊயே ஓன்னு 5, 9 விட்டு யாரும் மேறல. 1லேருந்து 9 வரலையும் 1 2 3 4 5 6 7 8 9, அவ்வளவுதான். இதை நமக்கு எங்க சொல்லி கொடுத்தாங்க? ஆவென்ற அரிச்சோடை 1ஆம் வகுப்புலேயே சொல்லிட்டாங்க. எண்கள் 1லேருந்து 9 வரையும், 9க்கு மேல போனா மீனும் 1. அதே மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லும் போது முதலெழுத்தாக ஆயி ஊயே ஓ எனும் 5 எழுத்து சொல்லிடுறாங்க. அந்த 5 பிரபஞ்சம் அனைத்துமே இப்ப பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆயி ஊயே இந்த 5 எழுத்துக்கு மேல போகல. காரணம் என்னன்னா பஞ்ச தத்துவங்களும் பஞ்ச மூர்த்தங்களும் எல்லாமே அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். இந்த அண்டம் என்பது வேறு, பிண்டம் என்பது வேறு என்பது இல்லை. இந்த அண்டமே பிண்டமாகவும் பிண்டமே அண்டமாகவும் ஜனிக்கின்றதே என்றதன் உள்பொருள் தான் இந்த ஆதி பரியங்க யோகம். இதை நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, காலையிலிருந்து இங்கிருந்து அனைத்து குருமார்களும் திருமணத்திற்கு பின்பு, திருமணத்திலிருந்து அல்லது பிறந்ததிலிருந்து பேசலாம். அவர்களுடைய கூற்று மிக 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 வலிமையான ஒரு கூற்றாகும். ஒவ்வொருத்தரும் இன்ன நாள்ல பிறந்தோம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தோம், இந்த ராசியில பிறந்தோம், இந்த ராசிக்கு இந்த தசாநாதன், இந்த புத்திநாதன், இன்றைய நாள் இன்றைய காலகட்டத்தில் இன்னென்னதெல்லாம் நடக்கும், இந்த நாள்ல திருமணம் செய்தால் இன்னென்னலாம் நடக்கும், இந்த மாதிரி யோகங்கள்ல இருக்கிறவங்கள நாம திருமணம் செய்யலாம், இத்தனை வகையான பொருத்தங்கள் பார்த்து செய்யலாம் அப்படின்னு அத்தனை சொன்னாலும் கடைசியா நிக்கிறதுங்கன்னா இருவரும் ஒருவராக அறிவு சங்கமிக்கக்கூடிய அந்த ஆதி பரியங்க யோகம் மட்டுமே இவை அனைத்திற்கும் மூலமாக விடை கூறுவதாகவுமே அமைகிறது. எப்படியெனில், உதாரணமாக மேஷ ராசியில் இப்போ அதிகம் வேண்டாம், நம்ம சாதாரண 3 பேருமே எடுத்துக்குவோம். அசுவனி மகம் மூலம் கேது பகவானுடையது. 2வது நட்சத்திரம் மாறக்கூடிய பரணி, பரணி போராடம் சுக்கிரன். அதுக்கடுத்து வரக்கூடிய கிருத்திகை, கிருத்திகை உத்திராடம் சூரிய பகவான். இந்த 3 பேர்கள் மட்டுமே நம்ம வச்சு பார்ப்போம். நம்முடைய ஜனன காலங்களில், அதாவது இந்த பரியங்க யோக காலங்களில் நாம நல்ல ராசி நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு இந்த நாள்ல இந்த சுப வேலையில இந்த லக்னத்துல நீங்க முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, வரக்கூடிய பெருமக்கள் இந்த சாந்தி முகூர்த்தம்னு சொல்றதுக்கு ஏதோ 10ஓட 11 கேட்டு வச்சுட்டு போறாங்களே தவிர இதனுடைய முக்கியத்துவம் இன்னமும் உணரல. இதனுடைய முக்கியத்துவம் தான் வருங்கால சந்ததிக்கே வழிகாட்டியா இருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்னமும் ஏன் உணரல அப்படின்றது தெரியல, அல்ல நம்ம உணர்த்த தவறு போன்றும் தெரியல. இப்போ உதாரணமா நம்ம எடுத்துக்கும் போது அசுவினி 1ஆம் பாதத்துல அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா ராசியின் பரியங்கள் எடுக்கும் போது ஒவ்வொரு மாதத்திலும் சூரிய பகவானால ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறாரு நம்ம சொல்லிட்டோம். அதே தான் நம்ம என்ன சொல்றோம், லக்னமா கொண்டு போறோம். அதே தான் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த லக்ன வேலையில என்னென்ன முகூர்த்தங்கள் வைக்கலாம் சொல்லி வரும்போது சாந்தி முகூர்த்தத்துக்கும் நம்ம லக்னத்தை குறைக்கணும். அதை பெரும்பாலான பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் போதிய விழிப்புணர்வு வரவில்லை. இப்போ பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரக்கூடியவள் சித்திரை மாசம்னு வச்சுக்கோங்களேன். சித்திரையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க வழக்கமா என்ன சொல்லுவாங்க, சித்திரையில இருக்கக்கூடாது, ஆடி மாசம் இருக்கக்கூடாது, இப்படிதான் சுருக்கமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதனுடைய உண்மை காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதாவது அவர்களுக்கு பெரும்பாலும் 3ஆம் ஜாமத்துல தான் நம்ம இந்த ஒரு நேரத்தை குறித்து கொடுப்போம். அப்போ இந்த அசவதி 1ஆ இருந்தால் அது இதுல என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 1 5 9 அஸ்வினி 1 ஒருத்தர் கருவம் இருந்தால் அந்த குழந்தையானது ஜனிக்கும் காலத்தை நாம் எடுக்கும்போது 1 சிம்ம லக்னத்தில் அமையும்,
அல்லது தனுசுல அமையும் அல்லது மேசத்துல அமையும். இதுல வந்து எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அம்மா அப்பா, அதாவது தாய் தந்தையருக்கு குழந்தை என்ற ஒண்ணுதான். அந்த குழந்தையானவர் இந்த 3 இடங்கள்ல அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தையை பத்தி நாம எந்த ஜாதகத்தையும் திறந்து பார்த்துட்டு ஒருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது சுப நாள்லயே பிறக்கும் போதே சுபஜனம். அது அதாவது ஐயா சொன்ன மாதிரி அதனுடைய பிறப்பு காலங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அது அதனுடைய கர்ம வினையை தொட்டு செல்லும், அதனுடைய வாழ்க்கையை ஓட்டும். ஆனால் பெற்றோர்களாக வந்து சீர்தூக்கி கொடுக்கும். ஒரு பெற்றோருடைய மொத்த முயற்சியும் முன்னேற்றமும் அந்த 1-9 இருக்கக்கூடிய கிரகங்கள்ல வந்து வலுப்பெற்றும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 1ல ஒரு குழந்தை ஜனனமானால் அதனுடைய லக்னங்களும் பாருங்க, அதுவும் அப்படியே தூக்கி கொடுத்துரும். இது எல்லாத்தையும் நாம் எந்த வகையில நோட்டம் போடணும், எந்த வகையில சொல்லணும்னா, இப்போ நம்ம கிட்ட வரக்கூடிய இந்த அதாவது பொதுமக்களாகிய ஜாதகர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சாமி அங்க போயிருந்தேன், எனக்கு வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, எனக்கு இந்த திசை ஓடுதுன்னு சொன்னாங்க, இந்த புத்தி வந்துருச்சுன்னு சொல்றாங்க, இப்போ எனக்கு கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க. அது என்னவோ தெரியல. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யூடியூப்ல எந்த பக்கம் திறந்தாலும் நாளை முதல் ஓம் கன்னிராசிக்காரர்களே 16 கோடி உங்களுக்கு, துளாராசிக்காரர்களே 186 கோடி உங்களுக்கு, ஏன் ஒரு 50 லட்சம் நம்ம சொல்லிடுறது. கடகராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த நாள், இன்று மாலைக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. எப்படி காத்திருக்கும்? எப்படி வரும்? 3:30 மணிக்கு பஸ்ஸுக்கு நிற்கிறாரு, பஸ் பக்கத்துல ஒருத்தர் கார் நிறுத்தி எடுத்து வரும். வாய்ப்பில்லை தானே சாமி. அதை எதுக்காகனாக்கா இதை வந்து நான் ஒரு பெரியா சொல்லல, மக்கள் இன்னமும் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஒரு ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நாடி வர்றதுக்கு இன்னும் அவங்க பதுக்கமாவே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மகான்களும் ரிஷிகளும் அறிவிச்சதை இருந்து நாம தினசரி ஒவ்வொரு யோகங்களும் பந்தங்களும் காரகத்துவங்களும் நம்ம தூங்கி எழுந்ததுலே இன்னைக்கு நாள் என்ன, இன்னைக்கு திதி என்ன இருக்கு, நட்சத்திரம் என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சு இன்றைய நாள்ல எப்படி எல்லாம் நடக்கின்றதை வந்து நாம் ஒரு 1/2 மணி நேரம் கணிதம் போட்டுட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம குலதெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் குருமார்கள் வணங்கி நாம நம்முடைய அறையில உட்காந்து ஒரு நல்ல வார்த்தை நல்வாக்கா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை விட்டுட்டு யூடியூப்ல பொம்மை தெரியுதுன்றதுக்கு மட்டுமே குடங்குணமா கொட்டி நிறைகிறது என்ற ஒரு காரணத்துக்காக அந்த பக்கம் போயிடுறாங்க. அவங்களும் கெட்டு பாவம் வரவங்களையும் சேர்த்துக்கு எடுத்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு உண்மையை தன்மை என்னென்ன புரியாம போயிடுறது. சரி, நம்ம வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு மாட்டோம். இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆதி பரியங்க யோகம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் இந்த ஆதி பரியங்க யோகம். எத்தனை தான் இருந்தாலும் 1000 இரவுகள் வருவது உண்டு, ஆனால் இதே முதல்ல சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த முதல் ஒவ்வொரு பரிசம், ஒவ்வொரு திடம், அந்த மனதிடமும் பரிசங்களும் அன்றைய 4 நட்சத்திரங்களும் எல்லாரும் சேர்ந்து இப்போ காலையிலிருந்து சாயங்காலம் வரல. அந்த காலத்துல வந்து சாதாரணமா என்ன கங்கணம் கட்டுறதுல இருந்து முகூர்த்தம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரலையும் காலையஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் காலத்துக்கு கொடுத்துருக்கோம். அந்த 10ல் ஒருத்தராவது ஒத்தம் இருக்க மாட்டாங்களா? அந்த 100ல் ஒருத்தராவது நல்லவங்க இருக்க மாட்டாங்களா? நீ நல்லா இருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே அன்றைய குழந்தைகளுக்கும் நிறையா நம்ம வரலையுமே சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நம்ம கேட்குறாங்களான்னு தெரியாது. சரிங்களா? இப்ப நான் தலையில விடமா, நான் காலில் விட தயாரா இல்லைன்னாலும் இருக்கிறாங்க. ஆனால் இதை நாம வந்து அந்த பெற்றோர்களுக்கு நம்ம ஊட்டுறோம். ஏன் தெரியுமா? குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குருமார்களே. ஜோதிடர்கள் மட்டுமல்ல, வழியில போறது எல்லாரும் ஒரு குருமார்கள் தான். எல்லாம் தெரிஞ்சவங்க எதுவுமே இல்லை. டேய் காலை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு போட, கல்லருக்கு போச்சுன்னா அவரும் ஒரு பொருள். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த 27 நட்சத்திரங்கள் என்பது 27 தேவதைகள், 27 அதிதேவதைகளை கொண்டவர்கள். இப்போ நாம பரணி நட்சத்திரம் அசுவதி என்று எடுத்துக்கும் போது அசுவதி அதிதேவதையாக இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இடங்க அசுவதி நல்ல நட்சத்திரம், உயர்ந்த நட்சத்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். அதனுடைய முழு பலனும் நாம் மனதில் பண்ணா அவருடைய அதிதேவதையை மட்டும் வணங்கினாலே போதும் என்று கூறுகிறார்கள். அசுவதி பகவான் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீராம பகவான். அதே நேரத்துல பரணி நட்சத்திரம் எடுத்துக்கணும், அவருடைய அதிதேவதை யாரு? சித்திரகுப்தர். இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம கொண்டுட்டு போகும்போது அப்படியே அந்த கனெக்டிவிட்டியை பாருங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், முதல் 5 இந்த பாரியாயம், ஒவ்வொரு பாரியாயத்தையும் நம்ம கொண்டு வரும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளும் அங்கே கொண்டு வருகின்றார்கள். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆதி பரியங்க யோகம், சரிங்களா, அதே வந்து நம்ம சரியான ஒரு நாளும் நேரமும் குறித்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த வம்சாவளியிலேயே சிறந்த ஒரு குழந்தையாக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பரியங்க யோகம்ன்றதை பத்தி சொல்றதுக்கும் சங்கடப்படுத்துறாங்க. அதே நேரத்துல வந்து இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறதும் யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இன்று வரையிலுமே எல்லாருக்கும் எல்லாமே எல்லா நேரத்திலுமே கொடுக்கின்றது. பருவமழையை போல் எப்படி ஒவ்வொரு பருவமழை ஆடி மாசம்னா விளைக்கிறோம், தை மாசம்னா அறுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மனுஷனுக்கு மட்டும்தான், இப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த யோகத்துல பேதம் இல்லை. மற்ற அனைத்து விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இந்த யோகத்தில் பேதம் உண்டு. ஒரு கரு தங்கிவிட்டால் மீண்டும் அந்த ஒரு ஒன்றை அந்த ஆண் நாடுவதில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே தான் இது ஏதோ விசித்திரமா வச்சிருக்கிறாங்க. இதனால்தான் ஆரம்பத்துல வந்து இது சாதாரண பேரா சொல்லாம யோக நிலைகளில் ஒன்றாக அமைச்சிருக்கின்றார்கள். யோகம் என்பது சிறந்த ஒரு பொருளை தருவது. இதுக்கு ஏன் யோகம்னு சொல்லணும்? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமே, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வேற ஏதாவது கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி எல்லாம் கிடையாது. யோகம் என்பது நன்மையை நிர்ணயிக்கக்கூடியது, நன்மையை நடத்தக்கூடியது, நன்மை மட்டுமே நமக்கு தெளிவாக்கக்கூடியது. எனவேதான் எல்லா வகையும் சேர்ந்த உயர்ந்த அனைத்திற்குமே யோகம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரயோகம், ஆதிபங்க யோகம், என்ன இந்த யோகங்கள்னு வரும்போது நமக்கு மிக சிறப்பான ஒரு பலனை இந்த நமது ஜோதிட குருமார்கள் அனைவரும் வருங்காலங்களில் இந்த பேர் பொறுத்தை பார்க்கும்போது இதுக்கும் சேர்த்து இன்னென்ன நாள் எப்படியெல்லாம் இருக்குது. ஏதோ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, காலையில ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு, ஜென்ம நட்சத்திரங்கள்ல நாம தேதி குறிக்க மாட்டோம், ஜென்ம மாசங்கள்ல கொடுக்க மாட்டோம், அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள்ல நாம முகூர்த்த நாள் குடிக்க மாட்டோம். ஆனால் ஏதேச்சாக சாமி வையாசி மாசம் 13ஆம் தேதி மண்டபம் பேசிட்டோம் அப்படின்னு வரவங்களுக்கு நம்ம என்ன தேதியை கொடுக்குறது? மேலமெல்லாம் பேசியாச்சு அப்படின்னு தேதி கொடுக்க முடியாது. எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல பார்த்தா பொண்ணு நேற்று காலையில பஸ்ஸுக்கு போச்சு சாமி, ஒன்றும் வரல, அதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைய கட்டலாம்னு இருக்கிறோம், என்ன சாமின்னு அங்கே ஃபோன் பண்றாங்க. இதெல்லாம் அனுபவத்துல நம்ம கேட்குறோம். என்ன நாம அன்னைக்கு குறிச்சு கொடுத்தது வந்து அந்த 2 பேருடைய ராசி, லக்னம், ஜென்ம நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து நாம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு நல்ல நேரத்தை முகூர்த்த நேரமாக இன்றைக்கு உண்டான ஆதிபரியங்க யோகத்துக்கு உண்டான ஒரு நல்ல நேரத்தையும் நம்ம குறிச்சு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு நிலை நடக்கும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம் சாமி, சரியான நேரத்தில் சரியான முகூர்த்தம் நடக்கட்டும், சரிங்களா? ஆனால் அந்த பால பலனை கொடுப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரே நாள்ல வந்து எல்லா நட்சத்திரமும் வர்றதில்லை, ஆனா எல்லா லக்னம் வரும் இல்லைங்களா? நட்சத்திரம் நமக்கு லக்னம் வரும். அந்த லக்னமும் அன்றைய நாளுக்கு உண்டான யோகத்தையும் அந்த ஒரு 12 நிமிஷம் நம்ம கரெக்டா போதும்ல, ஏதேனும் ஒரு 12 நிமிஷம் நமக்கு சரியா கிடைச்சோம்ல, அந்த 12 நிமிஷத்துல மட்டுமே இவங்களுக்கு வந்து அந்த பால் பழத்தை வந்து ஒரு பெரியவங்க கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? அந்த வீடுகள்ல 2 பேருடைய வீடுகள்ல யார் இந்த ஆயுசுல அதிகமா இருக்கிறவங்க, அறிவில் அதிகம் இல்லை, ஆயுசுல அதிகமா இருக்கும், அதனால பூர்ணாயுசு நிரந்தரமா மங்களகரமா இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பாலும் பழமும் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகள் கடைசி வரல சேமமா இருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு நாம ஒவ்வொரு கணக்கும் சூத்திரமும் போட்டு தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுதான் பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறது, சரிங்களா? நுட்பம்னு போகும்போது இப்ப பஞ்சபட்சியில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம என்ன சொல்றோம், 1-1.5 மணி நேரமா கழிச்சுட்டு போவோம், டக்குன்னு 2-2 மணி நேரமா கழிச்சுட்டு போவோம். இது மாதிரி நுட்பங்கள்னு வரும்போது வெறும் 11 நிமிஷம் சரியா இருந்தா போதும். அதே மாதிரி வந்து இந்த முகூர்த்த தாரணம், அதாவது மாங்கல்யம் சூட்டக்கூடிய நேரம், அந்த நேரத்தையும் கூட நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அதுவும் பெரும்பாலும் இப்ப தவறுது, நிறைய இடத்துல தவறுது. அவங்க மாமா வரல இருப்பா 1 மணி நேரம், பெரியப்பா வரல இருப்பா. அது எப்படித்தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியல. தாய் மாமா வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் ஆகணும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு தாய் மாமன் என்பவர் ஒரு குழந்தைக்கு முதல்ல சீர் கொடுக்கணும், மாலை போடணும் அப்படின்னா அந்த தாய் மாமன் அந்த தாய்க்கு இளையவரா மூத்தவரா இளையவரான்னு பார்க்கணும். அந்த மூத்தவர் இளையவர் யாரு
அந்த இளையவர் ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க இளையவர் வந்து யோகாதிபதியில் இருப்பாரு. அவர் அந்த குழந்தைக்கு சீர் பண்ண அந்த ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து பெரியப்பா, அந்தப்பா செய்யக்கூடாது, பெரியப்பா சித்தப்பா செஞ்சாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இல்ல இன்னொரு ஒரு சின்ன சமாச்சாரம் என்ன, நம்ம திருமணத்துக்குள்ள வந்துட்டோம், அதான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு முகூர்த்தம் நடக்கின்றது. அந்த முகூர்த்தத்துல வந்து இன்னும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம், எங்க பொண்ணு கல்யாணம் ஆகிற வரையிலும் நாங்கள் நல்லா இருந்தோம் சாமி, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், இப்போ ஒரு 3 மாசமா கொஞ்சம் சுமாரா இருக்குது, ஒரு 6 மாசமா கொஞ்சம் வருவாய் தடைப்படுகிறது, எங்க பொண்ணு எங்க வீட்டுல இருந்த மாதிரி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா சாமி? நம்ம ஜோதிடர்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு சுத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மணவரையை சுத்தி வரும்போது இந்த கை கொத்து சுத்தி வருவோம் இல்லைங்களா? அப்படி சுத்தி வரும்போது அந்த பெண்ணினுடைய முந்தானையில ஒரு 5 ரூபா நாணயம், ஒரு தேங்காய், சரிங்களா, ஒரு பழம், ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு 5 ரூபா நாணயம், இதை மட்டும் வச்சு அந்த வளம் வருகிறோம் இல்லைங்களா? அப்படி சுத்தி வந்துட்டு அந்த காயை, அந்த தட்சணைய அந்த குழந்தையினுடைய அம்மா மடியில கொடுத்துடணும். அந்த குழந்தையின் அம்மா, பெண் குழந்தை தான் இப்போ சுத்திட்டு வராங்க, அதை அந்த அம்மா மடியில கொடுத்துட்டோம்னாக்க இந்த குடும்பமும் நேர்கமா நல்லா இருக்கு, போற குடும்பமும் மிக சிறப்பா இருக்கு. அப்புறமா இன்னொரு சின்ன சுற்றம் என்னன்னா, வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பெண்களுடைய ஜாதகத்துல ஸ்ரீ ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அதுல சந்திரனும் ராகு நட்சத்திரமும் சேர்ந்தால் அப்படின்னும் போது வந்து ஒரு சில எதிர்மறையான கருத்துக்கள் தான் அதிகமா இருக்கும். அப்படித்தான் நடக்குது. இப்போ ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கும் போது அந்த குழந்தை அதனுடைய ஆயுள் நாளில் ஒரு 10 நாளாவது மனநிலைக்கு மருந்து சாப்பிடணும், மிக பிடிவாதமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஆனால் அதே குழந்தை சுவாதியில மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை சுவாதி நட்சத்திரத்துல இருந்துருச்சுன்னா போற குடும்பம், கட்டிட்டு போற குடும்பம், அது எந்த மாதிரி குடும்பம் தெரியும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றது. ஒண்ணு இல்லாத இருந்தா கூட கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறது. அந்த சுவாதி பெண் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் 1 10 100 ஜெயிக்கிறது. ஆனால் அங்க ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அவங்க மதிக்கணும் அந்த பொண்ணை. யாரைய? மருமகளேன்னு மட்டம் தட்டக்கூடாது, அவமரியாதையா பேசக்கூடாது, அவமரியாதை கேட்கக்கூடாது. என்னைக்கு வந்து அந்த மருமகளை, அந்த கணவன் அந்த மனைவியை மதிக்க ஆரம்பிக்கணும், அன்று முதல் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இன்னும் கூட நுட்பமா சொல்லணும்னா, அந்த கணவன் மனைவி ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் படுத்திக்கலாம், புதுசா ஒரு வங்கியில, வெளிநாட்டு வங்கியில, உள்நாட்டு வங்கியில போடக்கூடாது. ராகு பகவான் யாரு? உலகம் சுத்துறவர். உலக பணம் தானே உங்க கைக்கு வேணும். பணம் எங்கிருந்து வரணும்? தங்கம் எங்கிருந்து வரணும்? நான் நீங்க தங்கம் அடிச்சுக்க முடியாதுல்ல, நோட்டு அடிச்சுக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வெளிநாட்டு வங்கியில, வீட்டை சுத்தி 3 வங்கி இருக்கு, ஒரு அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு கையெழுத்து போடுறத மட்டும் மனைவி கொடுத்துடணும். வர போலாம் கணவன் பார்த்துக்கணும். ஒரே 1 வருஷம் பாருங்களேன். சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரை வந்து பஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு. இப்படிதான் ஆயிப்போச்சு சாமி, என்ன பண்றது, நாங்கள் அண்ணதம்பியெல்லாம் பாகம் பறிச்சுட்டோம், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, வண்டியை நடத்துறதுக்கே சங்கடமா இருக்கு அப்படின்னாரு. சரி உங்க ஜாதகம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கணவன் மனைவி ஜாதகம் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாங்க. இது 2ம் பார்க்கலாம், உங்க பிள்ளைங்க ஜாதகம் கொடுங்க, பொண்ணோட ஜாதகம் கொடுத்தாங்க. அவங்க பார்த்துட்டு இதுல எல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது, நான் ரங்கராட்டினம் தத்துவம் தான், இன்னைக்கு மேல இருக்கிறதுனால கீழே வருது, கீழே இருக்க மேல போகுது. ஆனா ரங்கராட்டினம் சுத்தின மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். துட்டு பணம் அது சுத்திட்டு இருந்தாலும் நமக்கு வருமானம், வீட்டுல போட்டா வருமானம் கிடையாது. அதனால உங்க பொண்ணோட ஜாதகம் இதுதான். இன்று முதல் உங்க பொண்ணு நீங்களும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபா போடுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபா, 30 நாள். அப்புறம் அதுல என்ன பணம் இருக்குதோ அன்னையில இருந்து கணக்கு நீங்களே போட்டுக்கோங்க, என்ன கேட்காதீங்க. 1 வருஷம் கழிச்சு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 3 மாசம் கழிச்சு போன் பண்ணாங்க, ஐயா பரவாயில்ல, இப்படி உள்ள டயர் மாத்துறது, வருஷம் போகல. அதாவது செலவு நிறுத்தினாவே லாபம் தானே சாமி.
எல்லாரும் நினைச்சிடும் நிறைய சம்பாதிக்கிற சாமி, நிறுத்தி வைக்கிறது எங்களுக்கு வயல்ல என்ன பண்றதுன்னா கேட்கறாங்க பெரும்பாலும். ஆனா செலவு இல்லைன்னும் போதே நமக்கு லாபம் அதிகம் தானே. ஒரு ரூபாய் சம்பாதிச்சு ஒரு ரூபாய் ஒரு பைசா மிச்சம் பண்ண கூட அது லாபம் தானே. இதெல்லாம் இந்த சூட்சுமங்கள்ல வரும்போது இதெல்லாம் எங்கன்னா அதிர்ஷ்ட குழந்தைகளை நாம் பெற்றெடுக்கும் போது நாமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டவான் ஆகிறோம். நாம் அதிர்ஷ்டமாக ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய குழந்தைகள் நல்ல நேரத்துல பெற்றெடுக்கணும். நம்ம பிள்ளைங்களை எப்ப நல்ல நேரத்துல பெற்றெடுக்கணும் அப்படின்னா இந்த ஆதி பரியங்க யோகத்தை நம்ம கணக்குல கொண்டு வரணும். இது எப்படி நாம கணக்குல கொண்டு வரணும்? முகூர்த்த நாளை பிடிக்கணும். முகூர்த்த நாளை எப்படி பிடிக்கணும்? முன்ன சொன்ன மாதிரி அணு ஜென்ம, திரு ஜென்ம, ஜென்ம, அப்புறம் என்ன சொல்றோம், ஜென்ம மாசம், நட்சத்திரம், நம்ம கரிநாள், இதெல்லாம் இன்னைக்கு தானே நம்ம பார்க்கிறோம். எது பண்ணாலும் அந்த ஊழ்வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது முன்னாடி வந்து இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா ஆயிரம் என்ன பண்றது? பெரியப்பமாரில் கொஞ்சம் நின்று தாலி கட்டலாம் சாமிட்டான். நாம சொன்னது அத்தனையும் வேஸ்டா, எல்லாமே வீணாயிருந்தா சாமி. ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிற ஒரு சூட்சுமம் எங்கு இருக்கின்றது என்றால் அந்த பரியங்க யோகத்தில் மட்டுமே இருக்கின்றது. நாம அவங்களுக்கு 3வது ஜாமத்தில் நேரத்தை குறித்து கொடுத்து உலகமும் சப்தமும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருந்து அவங்களுக்கு நம்ம வழிமுறைகள் கொடுக்கலாம். சரிங்களா? இதுல இன்னொரு சின்ன விஷயம், கார்த்திகை நட்சத்திரம் 1, 2 பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் குறித்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் நடைபெறுவது இல்லை. அதே மாதிரி ரிஷபராசி இப்படி போங்க, ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கும் குறித்த நாள் குறித்த நேரம், அதுவும் அவங்களுக்கு அசாபதி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா குறித்த நாள்ல பத்திரிகை அடிச்சு அவங்க மாறி போக முடியும். சரிங்களா? இப்ப நாம எப்படி சாமி இப்படியெல்லாம் தடை இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை நாம எப்படி இந்த பரியங்க யோகத்துக்கு நல்லதா கொடுக்கலாம் அப்படின்னாக்கா அவங்க முன்னாடியே சொல்லிடலாம். காலையில ஐயா சொன்னாரு இப்படி எல்லாம் நடந்தா இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த பொண்ணை மாப்பிள்ளை பேர் பொருத்தம் பார்க்கும்போது நல்லா கேட்டியா, நீ பொண்ணை பார்த்தியா, கடைசியில் நீ பொண்ணு உன்னை பார்த்துச்சா, பேசுனியா, ஆனா போன் நம்பர் மட்டும் வாங்காத. என்ன வாங்காத? போன் நம்பரை மட்டும் வாங்கிடாத. அவங்களும் பெருமையா வாங்கலாம், பெருமையா பேசலாம். இந்த வாரம் பட்டணம் போனாக்குது, அடுத்த வாரம் 50,000 ரூபாய் போனாக்குது, பேசுங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா 10ல் ஒரு வாரத்தை பதறாகி விட்டால் திருமணம் என்பது. அப்போ பெரியவங்களெல்லாம் நாம் என்ன பண்றோம், நாம் இவ்வளோ பேர் பண்ணது அத்தனையும் ஒரு மாதிரி கணக்கில் தானே போயுது. அதனால தயவு செஞ்சு நம்முடைய ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த மிக்க மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டே ஒரு சின்ன விஷயம், காலையில ஐயா சொன்னாரு கர்ம பதிவுகள், கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மன வலிமையும் கொடுக்கட்டும் இறைவன் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஜோதிடராக பிறந்தவரும் எங்க கொண்டார் என்ன சொல்லுவாருன்னா, ஏணி தோணி நார்த்தங்கன்னு சொல்லுவார். ஏணியால ஏணிக்கு ஒரு பயனும் கிடையாது, ஏறி குறவை ஜெயிச்சிடலாம். தோணி ஆத்த கடந்து விட்டு அங்கே தான் இருக்கும், தோணிக்கு பயன் கிடையாது. நார்த்தங்க என்ன பண்றான், விளையாடுறவனுக்கு ஒண்ணும் இல்லை, வாங்கி எடுத்துட்டு போற ஒரு கப்போட்டு நல்லா சாப்பிடுவான். இல்லைங்களா? நம்ம ஜோதிடரும் அந்த மாதிரி தான், ஏணி தோணி நார்த்தங்காய் தான். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களே தப்பிக்க வச்சிடுறோம், அதுல கொஞ்சமா நம்மளால தட்டிட்டு போயிடலாம். இல்லைங்களா? இதுல இருந்து நம்ம மீறணுமா, மீண்டு வரணுமா, வரக்கூடாதா? முந்துதானே சாமி ஆகணும். இதுக்கு ஒரு நுட்பம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இந்த கிரந்தம் எங்க இருந்து நமக்கு தெரியாது, ஏதோ இறைவனுடைய அருளால நமக்கு கிடைச்சது. சரிங்களா? பிரபஞ்ச உற்பத்தின்னு ஒரு மூல நூல். ஒவ்வொருத்தரும் நம்ம ஜோதிடர்கள் எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கோள்கள் தலைமை கோளாக நம்ம சூரிய பகவானை தான் சொல்றோம். அந்த சூரியனுடைய இயக்கம் இல்லாம உலகத்துல எதுவும் இல்லைன்னு. சூரிய பகவானை வழிபடும் போது சூரிய பகவானுக்கு அதிதேவர் யார் எடுத்துட்டு போனாக்க பித்ரு தேவர்னு நம்ம சொல்றோம். அந்த பித்ரு தேவர்களை வழிபடும் போது எல்லாமே வெற்றிடையும் எல்லாத்துக்கும் மூலமா நான் பார்க்கும்போது சூரிய பகவான் தான் வர்றாரு. தினசரி ஒவ்வொருத்தரும் நம்முடைய சூரிய பகவானை நாம வணங்கும் போது இந்த இந்த ஒண்ணுல இருந்து நாம தப்பிச்சுக்கணும். சரிங்களா? இது பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு மூல நூல். இது சரஸ்வதி மகால்ல இருந்து ஒரு நண்பர் அனுப்பி வச்சாரு. சரிங்களா? ஒரு ஜோதிடருக்கு தேவையான 100க்கு 1000 மடங்கு அதிகமான விஷயங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல. வேணுங்கிறவங்க ஐயா கிடைக்கணும் ஒரு பிரிண்ட் இது எனக்கு பிரிண்ட் போட முடியாது, ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, வேணும் வாங்கிக்கோங்க. இதுல இந்த சூரிய பகுதி மட்டும் நம்ம தினசரி
வழிபாட்டுக்குரிய சூரிய பகுதி மட்டும் நம்முடைய சொந்தங்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பக்கம் சூரியனுக்கு காயத்ரி, சூரிய காயத்ரி வேற, சூரிய மந்திரம் வேற, இதுல இருக்கிறது வேற. இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில 7 குதிரை போட்டியது அருணனுடைய படம். சரிங்களா? வழக்கமா என்ன இருக்குன்னாக்கா, சூரிய பகவான் வந்து ரதத்துல போற மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க அருணன் தெரிய மாட்டார், அருணனும் தெரியணும். சரிங்களா? அந்த அருணனும் தெரிய மாதிரி இருக்கக்கூடிய 7 குதிரை போட்டிய ரதத்துல இருக்கிறவங்க ஒரு சூரிய படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் துவாதச திருநாமங்களை கூடி துவாதச நமஸ்காரம் புரிந்து நின்று தொழுது இச்சித்த வரங்களை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மணிப்பழகானுடைய பேர், சமஸ்கிருதமும் தமிழ்லையும் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டது. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. இதை பேசுறதுல ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். ஐயா அவர்கள் வந்து அற்புதமான ஒரு நட்சத்திர யோகப்படி திருமண பந்தமும் ஆதி பரியங்க யோகமும் பற்றி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதை விட நம்ம ஜோதிடர்கள் சில வழிமுறைகளை கடைபிடிப்பது பற்றியும் சொல்லியிருக்கிறார். அதுல வந்து சூரிய பரிகாரம் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஜாதகம் பார்க்கிறோம். அந்த ஜாதகத்துல வந்து சூரியன் வலுவா இருக்கலாம், இல்ல வலு குன்றி இருக்கலாம். வரக்கூட வாடிக்கையாளர்களுக்கு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஜோதிடர்களுமே சூரியன் உதிக்கும் முன்னே எந்திரிச்சா அந்த சூரியன் அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா சூரியன் தான் வந்து நேரத்துக்கு அதிபதி. அந்த நேரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு நம்ம என்னதான் இது பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சாதான் நமக்கு அந்த சூரியனுடைய ஆற்றல் முழுமையா கிடைக்கும். இதுல வந்து நம்ம பெரிய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, தேவகுணம், மனுஷ குணம், ராட்சச குணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கிறாரு, 4:30 மணியிலிருந்து, அது போல 3:30 மணிக்கே சொல்லியிருக்கிறாரு, 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் ஒரு குணம், அது வந்து தேவர்களுக்கு உண்டான ஒரு குணமா இருக்குது. அந்த டைம்ல எந்திரிச்சா நமக்கு வந்து தேவ குணம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த 4:30 மணியிலிருந்து 5 மணி 5:30 வரைக்கும் எடுத்துக்கலாம். 5:30 வரைக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மனுஷ குண தன்மையாவது இயங்கும் நம்ம உடம்புல. அந்த நாளைக்கு வந்து மனுஷ குண ஆற்றல், மனிதன் எப்படி இருக்கணும், நல்ல சிந்தனை, நல்ல ஒழுக்கம், இது போன்ற வகையில இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவகுணம் எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல நற்சிந்தனையோட இருக்கும், அறிவு தன்மையோட இருக்கும், மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கும், மனிதன் அதை ஏத்துக்கக்கூடிய தன்மையா இருப்பான் அந்த டைம்ல இருந்துச்சா. ஆனா அதே வந்து அந்த சூரியன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரிக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 5:50, 6, 6:10 அது போன்றதான் சூரிய புஷ்படம் வந்து இயங்கும். இப்ப இந்த 5:50க்கு மேல யார் எந்திரிச்சாலும் அது அசுர குணத்துக்கு இயங்குது. அப்ப அந்த அசுர குண தன்மை வந்து நம்ம வந்து உடம்புல இயங்குது. அப்பதான் மந்தம் வந்து அதிகமா இருக்கும், மந்தம், சோம்பல் எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில மனிதனுடைய வேலை சுமைகள் வந்து கூடுதலாகவும் இருக்கு, குறைவாகவும் இருக்கு. ஏன்னா இரவு பகலா வேலை செய்யற மனிதனுடைய தன்மை இருக்குது. அதனால ஏதாவது ஒரு வகையில் அந்த சூரியன் இயக்கணும்னா முடிந்த அளவு நம்ம வந்து சூரியன் உதிக்கும் முன்னே நாம எந்திரிச்சு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணா நமக்கு அந்த சூரியனுடைய யோகம் நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. இதுவே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு போய் விவசாயம் பண்ணுவாங்க. காலையில அன்னைக்கு வந்து ஏத்தையாச்சு தான் தண்ணி பாய்ப்பாங்க வயலுக்கு. அவங்க இயற்கையாகவே சூரியன் ஆக்டிவேட் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க வந்து 100 ஆயுசு நல்லா வாழ்ந்தாங்க, நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா காலையில வந்து குறைஞ்சபட்சம் 4, 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில வாசலுக்கு வந்து சாணம் தெளிச்சு, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. இது நம்ம இன்னைக்கும் ஒரு தாத்தா பாட்டிகளாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து சூரியனை வந்து அனுதினம் இயக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பா இருந்தது. இது வந்து இன்னைக்கு அது யாரும் பயன்படுத்துறதில்லை, கால சூழ்நிலை அது வந்து. அப்ப சூரியனை நம்ம வந்து யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களா, அந்த நேரத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களா, அது நமக்கு அற்புதமா வேலை செய்யும். இது ஜோதிடர்களுக்கும் ஆகும், பொதுமக்களுக்கும் ஆகும். இப்ப நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த நேரத்தை கடைபிடிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஜோதிட மீட்டிங்னு நம்ம குழு பதிவிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பதிவுமே எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அந்த உரிய நேரம் நம்ம வந்து 9 மணிக்கு சொல்லியிருந்தோம். அந்த உரிய நேரத்தை கடைபிடிச்சாலும் அந்த நேரத்துல வந்து அந்த நவகிரகங்களுடைய பங்களிப்பு, சூரியனுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்கும்.
அப்ப நம்ம வந்து அந்த நேரத்தை கடைபிடிச்சோம்னா நமக்கு உண்டான கர்ம பலனானது நீங்குது. ஐயா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு.